ஏங்க ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க. எனக்கு ஜிபேயும் வேண்டாம், கோப்பையும் வேண்டாங்க. வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாதுங்க. ஏமாற்றுறவங்கள ஜெயிக்காமல் விடக்கூடாதுங்க. குரோம் ப்ரௌசரில் போய் ஒய்டி ஸ்டுடியோன்னு டைப் பண்ண உடனே இப்படி ஒரு சேனல், உங்களுடைய சேனல் வரும். ப்ளஸ் கீழே ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அதை அமுக்கணுன்னா இப்படி ஒரு பாக்ஸ் வருங்க. உங்களுக்கு என்ன ருப்பீஸ் வேணும்னு, நம்ம இந்தியன் கரன்சி வேணும்னு சொல்லி டைப் பண்ணால் உடனே இங்கே கீழே இருக்க பட்டன்ஸ் வந்து சேவ் ஆகணுங்க. ஆனால் நம்ம இந்தியன் ருப்பீஸ்னு அடித்த உடனே இங்கே வந்து சேவ் ஆகலை. இந்த சைனீஸ் ருப்பீஸு, இஜிப்சியன் ருப்பீஸு அப்படியெல்லாம் அடித்த உடனே வந்து பட்டன்ஸ் வந்து வேலை செய்யுதுங்க. இப்போ நம்ம இந்தியன் ருப்பீஸுக்கு வேல்யூ இல்லையா, இல்லை இந்தியர்கள் எல்லாம் கேனைங்களா? பேசிக்காக அதில் கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணி சேவ் பண்ணணுங்க. அப்போ தாங்க ஒய்டி ஸ்டுடியோவிலேருந்து நம்ம வெளியில் வந்தாலும் நம்முடைய சேனல் வந்து க்ரோத் ஆகும். ப்ளஸ் சேனலில் என்ன கண்டென்ட் போட்டாலும் வியூஸ் 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 அள்ளிக்கிட்டு போகுங்க. ஒருவருக்கு சேனல் ஒருவர் மட்டும்தாங்க ஓனராக இருக்கணும். மற்றவங்கள ஜாயின் பண்ணாங்கன்னா அதில் வந்து பிரச்சனைகள் வரும். அவங்க வந்து காசு வரும்போது அதில் பிரச்சனை வரும். அதனால் நம்ம சேனலுக்கு நம்ம தான் ஓனராக இருப்போம். அதையும் வந்து சேவ் பண்ணணும். கம்யூனிட்டி மாடரேஷனில் நம்மளுடைய யூடியூப் சேனல் அப்படியே காப்பீட் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணுங்க. பேஸ்ட் பண்ணி சேவ் ஆகினாதாங்க நம்மளுடைய லிங்க் வந்து நம்ம தான் ஓனரும் நம்மளுடைய சேனலுக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுங்க. சேனலுக்கு பேரை டைப் பண்ணோன்னா வேகமாக சேவ் பட்டன் வேலை செய்யுது. சேனலில் லிங்கை கொண்டு பேஸ்ட்டு பண்ணோன்னா, யூஆர்எல் லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணோன்னா சேவ் வந்து செத்து போச்சுங்க. குரோம் ப்ரௌசர்லேருந்து வெளியே வந்துட்டு திருப்பி உள்ளே போகும்போது யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து லாகின் செய்ய முடியலை, ஷைன்இன் பண்ண முடியலைங்க. அதனால தாங்க சொல்கிறேன், இந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்கே இந்த பாடு என்றால் இனி வரும் ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்பாடு படுமோ என்று உங்களுக்கு சொல்லுறேன். கேட்க காது உள்ளவன் கேட்க கடவான், இல்லைன்னு சொன்னால் அதை வாங்கி சாக கடவான். யூடியூப்பில் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாங்க. அதுக்கு தாங்க எல்லாரும் யூடியூப் சேனலை உருவாக்கி வராங்க. ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனம் ஆகிவிட்டதுனால நம்மளை போல நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவன் ஆகிவிட்டான். ஏனென்றால் ஒய்டி ஸ்டுடியோவில் லாகின் பண்ண முடியாமல், சைன்இன் பண்ண முடியாமல் இதை வந்து மூடப்பட்டிருக்குங்க. இப்படி நிறைய பேருக்கு மூடப்பட்டு இருக்குங்க. கை நீட்டி பிச்சை எடுப்பது கூட தப்பு இல்லைங்க. ஆனால் நமக்கு தெரியாமலே நமக்கு ஒளிஞ்சிருந்து நம்ம சேனலை திருடி பிழைக்கிறவங்க தப்பு தாங்க. கூகுள் சிவாய்க்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக. இப்படிப்பட்ட சீனாய்களை ஒழித்து கட்டவில்லை என்றால் நாம் வாங்கும் அனைத்து சாதனங்களும் இவ்வாறு திருடப்படும், நம் நாடே ஒரு நாள் திருடப்படும் என்பதில் ஐயமில்லை. என்னால் முடிந்தவற்றை எடுத்துரைக்கிறேன் இந்நாள், பின்னால் யோசிப்பீர்கள் தன்னால். இந்த வீடியோ கூகுள் சிஓக்கும் யூடியூப் சிஓக்கும் போய் சேர்ந்ததென்றால் அதுவே நம் யூடியூப்பர் அனைவருக்கும் உலகில் நன்னாள். உங்கள் சேனலில் வியூஸ் போகாமல் கம்மி ஆகுதா? உங்கள் சேனல் ஃப்ரீஸ் ஆகுதா? உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் கூட மாட்டேங்குதா? உங்கள் சேனல் ஒரு ½ hours ஒர்க் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டில் ஆகுதா? இதுக்கெல்லாம் இந்த பின்னாலேருந்து விளையாடிய சீனாய்கள் தாங்க காரணம்.